எல்லா புகழும் இறைவனுக்கே. குறிஞ்சி இலக்கியம் என்ற தோழிகள் அனைவருக்கும் இன்றைய மாலை பொழுது இனிய பொழுதாக அமைய இறைவனை வணங்கி வேண்டி என்னுடைய உரையை துவங்குகின்றேன். இன்றைக்கு நான் எடுத்துக்கொண்டிருக்கின்ற தலைப்பு நயம். வள்ளுவர் கூறும் வழியில் நயத்தை விளக்க முற்படுகின்றேன். உலகத்தில் மற்ற எல்லா ஜீவராசிகளையும் விட மனிதனுக்கு மட்டுமே வாய்க்கப்பட்டிருக்கின்ற வரங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேச்சும் சிரிப்பும் தான். மற்ற விலங்குகள் பேசலாம், சிரிக்கலாம், அது முகத்துல வெளிப்படையாக தெரியறதில்ல. அதனாலதான் வள்ளுவர் பேச்சுக்கு முக்கியத்துவம் கொடுத்து சில அதிகாரங்கள்ல வகுத்திருக்கிறாரு. என்னப்பா பேசுறதுக்கெல்லாம் குற்றம் சொல்றீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். நமக்கு வினையே வேண்டாம், நம்ம வினையே நம்ம வாய் தான். எல்லா நேரங்களையும் வாயால தான் நம்ம சூன்யத்தை வாங்கி கட்டிக்கிறோம். அதனால சொல்லுக்கு முக்கியத்துவம் கொடுத்து சொல் வன்மை, வாய்மை, அடக்கமுடைமை, அவை அறிதல், அவைக்கு அஞ்சாமை, புறங்கூறாமை, பயனில சொல்லாமை, இனியவை குரல், இந்த மாதிரி சில அதிகாரங்களை வகுத்திருக்காரு. குரல்களுக்குள்ள போறதுக்கு முன்னால சொல்லின் சக்தி, சொற்சிக்கனம், சொற்குற்றம்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். சொல்லின் சக்தி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, சொல்லுக்கு சக்தி உண்டான்னு கேட்டீங்கன்னா ஆமா. மந்திரங்கள்லாம் ஜெபிக்கிறோமே, சக்தி இருக்கிறதுனாலதான் சொல்றோம். ஒரு நோயாளி ஒரு மருத்துவன்கிட்ட போய் பார்க்கும்போது இதெல்லாம் ஒரு வியாதியே இல்லை, இதை எளிதாக குணப்படுத்திடலாம் அப்படின்னு மருத்துவர் சொன்னாருன்னா அன்றைக்கு அவனுக்கு அதுதான் மந்திர சொல்லாக இருக்கும். ஒரு மன்னன் நீதிமான் சாலமன் கிட்ட காலங்களையும் கடந்து நிற்கக்கூடிய ஒரு சொற்றொடர் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப சாலமன் நீதிமான் சொல்றாரு, திஸ் டூ ஷால் பாஸ் அவே அப்படின்ட்டு, இதுவும் கடந்து போகும். அந்த சொற்றொடரை நாம இன்னைக்கு நினைச்சாலும் துன்பமான நேரங்கள்ல நம்மளோட மனது லேசாகிறோம். அந்த சொல் இன்னும் காலம் கடந்து நிக்குது அப்படின்னு பார்க்கும்போது சொல்லுக்கு சக்தி இருக்கு அப்படின்னு தெரியுது. இத பின்னாடி எட்வர்ட் ஃபிட்ஸ் ஜெரால்டுங்கிறவர் தன்னுடைய கவிதையில பயன்படுத்தியிருக்காரு. அடுத்து சொற்சிக்கனம். நாங்க காசையே கண்ணா பின்னான்னு செலவு பண்ணுவோம், நீங்க என்ன சொல்ல சிக்கனமா பயன்படுத்த சொல்றீங்க அப்படின்னு நீங்க கேட்கறது தெரியுது. அதாவது 2 சொல் சொல்ல வேண்டிய இடத்துல ஒரு சொல் போதுமானதாக இருந்தா அந்த ஒரு சொல்லோட நிறுத்தி கொள்ளுங்கள், அதுதான் சொற்சிக்கனம். அடுத்ததா பாத்தீங்கன்னா சொற்குற்றம். சொல்லினால் ஏற்படக்கூடிய குற்றங்கள் அப்படின்னு பார்க்கும்போது பொய், கடுஞ்சொல், கோல் சொல்லுதல், பயன் இல்லாதவற்றை பேசுதல். பயன் இல்லாதவற்றை பேசக்கூடாது என்பது அறமாக தமிழரின் மரபாக கருதப்பட்டு வந்திருக்கு. இன்றைக்கு அதெல்லாம் யாரும் கருதுறதே கிடையாது. இன்னைக்கு என்ன வேணாலும் பேசிட்டு இருக்கோம். அடுத்து நம்ம அதிகாரங்களுக்குள்ள போலாம். சொல் வன்மை அப்படின்னு எடுத்தா சொல்லுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நலம் என்னும் நலனுடைமை அந்நலம் யாநலத்து உள்ளதுவும் அன்று அப்படின்னு ஒரு திருக்குறள் சொல்லியிருக்காரு. நலம் எல்லா நலத்திலும் மேலானது, எந்த நலத்திலும் சேராத தனிச்சிறப்பும் தனித்துவமும் வாய்ந்தது சொல்வன்மை அப்படின்னு சொல்லுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வரையறை கொடுத்திருக்கிறாரு. இந்த சொல் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஆக்கம் கேடு ரெண்டும் சொல்லினாலதான் வருது, அழிவும் வருது, செல்வமும் வருது. அதனால சொல்லின் கண் சோர்வு ஏற்படாம பாத்துக்கோங்க. ஆக்கமும் கேடும் அதனால் வருதலால் காத்தோம்பல் சொல்லின் கண் சோர்வு. சொல்லு கவனமாக கையாளப்பட வேண்டிய ஒன்று அப்படிங்கிறத இதுல நமக்கு உணர்த்துறாரு வள்ளுவ பெருந்தகை. ஒரு ஞானிட்ட ஒரு சமயம் ஒருத்தன் போய் கேட்கிறான், நான் சொன்ன சொல்ல திரும்ப வாங்கணும், அதுக்கு நான் என்ன செய்யலாம் அப்படின்ட்டு. அப்ப ஞானி சொல்றாரு, ஒரு கூட நிறைய இறக கொடுத்து நீ போற வழியெல்லாம் இதை போட்டுக்கிட்டே போ, திரும்பி வரும்போது அதை நீ எடுத்துட்டு வா, கூட நிறைய அள்ளி கொண்டு வா அப்படின்னு. இவனும் போறான், போட்டுட்டே போறான், திரும்பி வரும்போது வெறும் கூடையோட வர்றான். இப்ப ஞானி கேட்கிறாரு, என்னப்பா உன்னையும் காணோம்? இல்ல ஐயா, போட்டதெல்லாம் காத்துல பறந்து போயிடுச்சு அப்படின்னா. அப்ப ஞானி சொல்றாரு, நீ சொன்ன சொல்லும் அப்படிதான், அது பிரபஞ்சத்துல கலந்துரும், அதை திரும்ப பெற முடியாது. அதனால சொல்ல பேசும்போதே நீங்க கவனத்துடன் கையாள வேண்டும் அப்படின்னு சொல்லி ஞானி சொல்றாரு. அடுத்து பாத்தீங்கன்னா அவை எறிதல். உங்களுக்கு பேச தெரிஞ்சா மட்டும் போதுமானா போதாது, எங்க எந்த இடத்துல பேசுறோம் அந்த இடம் பொருள் ஏவல் அறிஞ்சு பேசணும். அவை அறிந்து ஆராய்ந்து சொல்லுக, சொல்லின் தொகை அறிந்த தூய்மையவர். சொல்லின் தன்மை அறிந்து பேச தெரிந்த பேச்சாளர் அவையின் தன்மையும் ஆராய்ந்து அறிந்து பேச வேண்டும் அப்படின்னு வலியுறுத்தி சொல்றாரு. அடுத்ததாம் அவைக்கு அஞ்சாமைன்னு ஒரு அதிகாரம் வச்சிருக்காரு பாருங்க. அதுல அவையில அஞ்சாம பேசுறவங்களை யாருக்கு ஒப்பிட்டு சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா,
போரில் போய் வீர மரணம் அடைந்து செத்து போறவங்க கூட எளியர் தான். ஆனா அவைக்கு அஞ்சாம பேசுறவங்க வந்து அவங்கள விட உயர்ந்தவர்கள் ஆவர் அப்படின்னு உயர்த்தி சொல்றாரு. பகையகத்து சாவர் எளியர் அரியர் அவையகத்து அஞ்சாதவர் அப்படின்னு சொல்றாரு. ஒரு ராணுவ வீரன் கிட்ட மேடை ஏறி பேச சொன்னாங்களாம். அப்ப அவன் சொன்னானா, எத்தனை போருக்கு வேணாலும் போக சொல்லுங்க, போறேன். ஏன் என் மனைவிட்ட எதிர்த்து சண்டை போடணுமா, பேசணுமா, அதை கூட பண்றேன். ஆனா என்ன மேடையில மட்டும் ஏறி பேச சொல்லாதீங்க அப்படின்னானா. அந்த மாதிரி அவைக்கு அஞ்சுறவங்க நிறைய பேர் இருக்காங்க, அவைக்கு அஞ்சாமல் இருக்க வேண்டும் அப்படின்னு வள்ளுவர் வலியுறுத்துறாரு. அடுத்து பாத்தீங்கன்னா, நம்ம நிறைய கற்றிருக்கலாம். ஆனா நம்ம கற்றவற்றை மற்றவர்கள் புரியும்படி அவங்களுக்கு விரித்து சொல்ல தெரிஞ்சிருக்கணும். இனருழ்த்தும் நாரா மலரணையர் கற்றது உணர விரித்துரையாதார். நாம எவ்வளவுதான் படிச்சிருந்தாலும் அதை அவையோர் மனதை கவரும்படி அவர்களுக்கு புரியும்படி எடுத்து உரைக்க சொல்ல முடியல அப்படின்னா மலர்ந்தும் மணக்காத மலருக்கு சமமாவர். அதாவது நல்ல பூங்கொத்து மலர்ந்திருக்கு, ஆனா அதுக்கு வாசம் இல்லை அப்படின்னா அது பயனற்றது. அந்த மாதிரி அந்த கல்வியும் பயனற்றது. அடுத்து அடக்கமுடைமைன்னு ஒரு அதிகாரம். அதுல எல்லா குறளுமே சிறப்பா தான் இருக்கும். நான் மிகச்சிறப்பான ஒரு 2 திருக்குறளை எடுத்துக்கிறேன். ஒருத்தர் எதை அடக்காட்டினாலும் பரவாயில்ல, நாவை கண்டிப்பாக அடக்க வேண்டும். யாகா வராயினும் நா காக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழிக்கப்பட்டும். ஒருவர் நாவை அடக்கவில்லை என்றால் சொற்குற்றம் உண்டாகி துன்புறுவர். இப்ப நமக்கு கோபமான சமயங்கள்ல என்ன வார்த்தை பேசுறோன்றது நமக்கு தெரியறது இல்ல. பெரும்பாலான நேரங்கள்ல அமிலம் போன்ற கடுஞ்சொற்களை நம்ம பேசிடுறோம். அதனால ஏற்படக்கூடிய பின் விளைவுகளை நம்ம யோசிக்கிறதே கிடையாது. அதுக்கும் வள்ளுவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடும். தீயில சுடுற புண் வந்து ஆறிடும், ஆனா நாக்கால சுடுறது என்னைக்குமே ஆறாதுங்கிறாரு. நம்ம கையில ஒரு தழும்பு இருக்கு, அதை நம்ம தடவி பார்த்தா 10 வருஷத்துக்கு முன்னாடி தீக்காயம் பட்டுச்சு, இப்போ அந்த வடி இருக்குன்னு சொல்லுவோம். ஆனா ஒருத்தர் சொன்ன சொல்ல 10 வருஷம் கழிச்சு நீங்க நினைச்சு பார்த்தீங்கன்னா கண்ணீர் வரும் கண்கள்ல. ஏன்னா அந்த காயம் ஈரமாகவே இன்னும் இருக்கும், ஆறாது. அந்த வலியும் அப்படியே உள்ளத்துல இருக்கும், வடு இருக்கும், எல்லாமே இருக்கும். அப்ப சொல்வதற்கு முன்னாடி வார்த்தைகளை பார்த்து பயன்படுத்துங்க. அப்படி நீங்க கடுஞ்சொல்லுதான் பேச வேண்டிய ஒரு சூழல் வருது அப்படின்னா அமைதியாக கடந்து விடுவது நல்லது. வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, கனிமதிரான சொற்கள் நிறைய இருக்கும்போது ஏன் நீங்க காய் மாதிரியான சொல்ல தேர்ந்தெடுக்கிறீங்க? இனிய உளவாக கூறல், இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்துச்சு அப்படிங்கிறாரு. இப்ப நீங்க வந்து கனி மாதிரியான சொற்களை தேர்ந்தெடுத்து பேசுங்க. சரி, அப்படிப்பட்ட சொல் எப்படி இருக்கணும்? பொய்யாக இருக்கக்கூடாது, வாய்மையாக இருக்க வேண்டும். வாய்மை அப்படின்ற அதிகாரத்துல இதுவரை யாரும் சொல்லாத ஒரு அழகான வரையறைய வாய்மைக்கு கொடுத்திருக்காரு. யாருக்கும் எதற்கும் எப்போதும் தீங்கு ஏற்படாத வண்ணம் சொல்லல்தான் வாய்மை அப்படின்னு சொல்றாரு. இந்த பொய்ன்னு சொல்லும்போது எனக்கு எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களோட ஒரு நூல்ல வரக்கூடிய வார்த்தைகள் ஞாபகத்துக்கு வருது. பொய் அப்படிங்கிறது ஒரு விதை இல்லாத தாவரம், காற்றை விட மிக வேகமாக பரவி வளரக்கூடியது. நம் நாட்டில் பொய்க்கு வந்து பச்சை பொய்ன்னு பேர் வச்சிருக்காங்க, வெளிநாட்டுல அதை வெள்ளை பொய் அப்படின்னு வர்ணம் தீட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பொய் வந்து அவ்வளவு சீக்கிரமா பரவக்கூடியது. அந்த பொய்யை நம்ம சொல்லக்கூடாது. அதுலயுமே வள்ளுவர் ஒரு விதிவிலக்கு வச்சிருக்காரு. எப்படி அப்படின்னா, பொய்மையும் வாய்மையிடத்த புரை தீர்ந்த நன்மை பயக்குமெனில். சரி, ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில நம்ம சொல்லக்கூடிய ஒரு பொய்னால ஒருவருக்கு ஒரு நன்மை ஏற்படாது அப்படின்னாக்கா நீங்க பொய் சொல்லலாம் அப்படின்னு. இதுல பாத்தீங்கன்னா இதே மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்து மகாபாரதத்துல தர்மருக்கு ஏற்படும். ஒரு பொய் அவர் சொன்னா இந்த போர்க்களத்துல வெற்றி பெறலாம்னு, ஆனா அப்பயுமே சொல்ல மாட்டேன் பாரு. என்ன சந்தர்ப்பம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, போர்க்களத்துல துரோணாச்சாரியார் மிக சிறப்பாக திறமையாக அங்க வந்து யுத்த களத்தை பயன்படுத்திட்டு இருப்பாரு. அப்போ கிருஷ்ணர் என்ன சொல்லுவாரு அப்படின்னா, துரோணர் இருக்க வரைக்கும் நாம வெற்றி பெற முடியாது, துரோணரை வெளியில அனுப்பணும். அதுக்கு என்ன செய்யலாம் அப்படி யோசிக்கும் போதும் அவருக்கு அவரோட மகன் அஸ்வத்தாமன் மேலதான் நிறைய பாசம் இருக்கு. அப்போ போர்க்களத்துல அஸ்வத்தாமன் இறந்தான்னு அப்படின்னு சொல்லணும். அவர் உடனே தர்மரை பார்ப்பாரு, ஏன்னா அவர் தர்மரை மட்டும்தான் நம்புவாரு, அவன் தான் உண்மை பேசுவான்னு. ஆமா தர்மா, இது உண்மையா அப்படின்னு கேட்கும்போது நீ ஆமான்னு சொல்லணும் அப்படின்னு தர்மன்ட்டு சொல்லுவாரு. தர்மன் வந்து என்னால் அப்படி போய் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிடுவாரு. அப்ப என்ன நடக்கும் அப்படின்னா,
போர்க்களத்துல அஸ்வத்தாமன் அப்படின்ற யானையை கொன்றுவாங்க. கொன்னுட்டு அஸ்வத்தாமன் இறந்தான் அப்படின்னு அறிவிப்பு செய்வாங்க. உடனே அவர் திரும்பி துரோணாச்சாரியார் வந்து தர்மன்ட்ட கேட்பாரு, உண்மையா தர்மான்னு. ஆமா அப்படின்னு தர்மன் சொன்ன உடனே புத்திர பாசத்தினால நிலை குலைந்து அவர் தேர்ல இருந்து கீழே இறங்கி போர்க்களத்தை விட்டே போயிருவாரு. அந்த சமயம் உங்க போர்ல வெல்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா புறங்கூறாமை. புறம் கூறுதல் அப்படின்னா என்ன? ஒருவரை நேர்ல பார்க்கும்போது புகழ்ந்து பேசி அவங்க இல்லாத நேரம் அவரை பற்றி இகழ்ந்து பேசுறதுதான் புறங்கூறுதல். வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க அறம்ன்ற சொல்ல வாயால சொல்லாட்டினாலும் பரவாயில்ல, புறம் கூறாம இருங்க அப்படின்ட்டு. பிறன் பழி கூறுவான் தன் பழியுள்ளும் திறன் தெரிந்து கூறப்படும். அதாவது ஒருத்தனை சொல்றோம், அவனை வந்து பழிச்சு பேசும்போது அந்த பழிச்சொல் கண்டிப்பா ஒரு நாளைக்கு அவனை போய் சேரும். அப்ப அவன் என்ன செய்வான் தெரியுமா? நம்ம ஒண்ணும் நல்லவங்க கிடையாது, நாமளும் நிறைய செஞ்சிருப்போம். அதுல எதை சொன்னா நமக்கு ரொம்ப வலிக்கும் அப்படிங்கிறத ஆராய்ந்து திறன் தெரிந்து தேர்ந்தெடுத்து நம்ம முகத்துக்கு நேரே சொல்வான். அதனால புறம் பேசாதீங்க அப்படின்னு சொல்றாரு. இதுல வந்து அப்படி ஏன் இப்ப புறம் பேசுறவன இந்த உலகம் இந்த பூமி ஏன் தாங்கிக் கொள்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அரண் நோக்கி ஆற்றுங்கள் வையம், புறன் நோக்கி புன்சொல் உரைப்பான் பொறை. அதாவது இந்த பூமி தன் அகழ்வார கூட தாங்கிக்கிறது ஏன்? அறத்தை காக்கணுன்ற ஒரே காரணத்தினால. அதே மாதிரிதான் புறம் சொல்றவங்கள என்னைக்கோ புவி அதிர்ச்சியில இழுத்து உள்ள கொண்டு போயிருக்கலாம். ஆனா இந்த மாதிரி ஆட்களையும் பூமிக்கு பாரமாக சுமையாக இருக்கக்கூடிய இவர்களையும் காக்க வேண்டியது தன்னுடைய அறம் என்று பூமி நினைப்பதனால் அவங்களையும் காத்து கொள்கிறது. பூமி கூட அறத்தை காப்பாற்றிட்டு இருக்கு, மனுஷங்க காப்பாற்றுறது இல்ல. அடுத்து அப்ப நம்ம எப்படி நடந்துக்கணும், எப்படி நடந்துக்க கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு முத்தாய்ப்பா ஒரு திருக்குறளை சொல்றாரு. ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்கிப்பின் தீது உண்டோ மண்ணும் உயிர்க்கு. அதாவது நீங்க மத்தவங்க குற்றத்தை எப்படி பாக்குறீங்களே, இதே மாதிரி உங்க குற்றத்தை நீங்க ஆராய்ந்து பாருங்க. அப்படின்னா உங்க உயிர்க்கு தீங்கு இல்லைங்காரு. அவர் உடலை பத்தி பேசல, உடலுக்கு தீமை தீங்குன்னு சொல்லல, உயிர்க்குங்கிறாரு. இந்த இடத்துல நம்மளோட புண்ணிய பாவங்கள் எல்லாமே உயிர்லதான் எழுதப்படுது. நம்ம சில இடங்கள்ல கருத்துண்டு மறுஜென்மம் அந்த மாதிரி எல்லாம் அப்படி இருக்கும்போது அந்த உயிர் தான் திரும்ப பிறவி எடுக்கும் அப்படின்ற காரணத்தினால அந்த உயிருக்கு தீங்கு நேரா வண்ணம் பாத்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து உங்கள் குற்றத்தை ஆராய்ந்து பாருங்க அப்படின்னு சொல்றாரு. காந்தியடிகள் வந்து தன்னுடைய தாய்க்கு செய்து கொடுத்த சத்தியத்தை திரும்ப திரும்ப சோதனை பண்ணி பார்த்துட்டே இருப்பாராம். நம்ம அதெல்லாம் காப்பாத்துறோமா, சரியா நடந்துக்கிறோமா அப்படின்னு. அதனால அவரோட வாழ்க்கை வரலாறுக்கு சத்திய சோதனை அப்படின்னே அவர் பெயர் வச்சாரு. அந்த மாதிரி சுவாமி விவேகானந்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா, பிறர் முதுகில் செய்வது எல்லாம் அவர்களை தட்டி கொடுப்பது ஒன்று மட்டும்தான். நம்ம வந்து அவங்கள வந்து புறம் பேசக்கூடாதுங்கிறத மறைமுகமா சொல்றாரு விவேகானந்தர். அது மட்டும் கிடையாதுங்க, எல்லா மதங்களும் என்ன சொல்லுதுன்னா புறம் கூறக்கூடாது அப்படிங்கிறத வலியுறுத்தி சொல்லுது. முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறர் குற்றங்களை சிந்திப்பதை விட தங்கள் குற்றங்களை அதிகமாக சிந்தியுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. பைபிள் வந்து பிறர் நிறை கண்டால் கூறுங்கள், குறை கண்டால் ஒன்றுமே கூறாதீர்கள் அப்படின்னு சொல்லுது. அதே மாதிரி பகவத்கீதையில சில குணங்களை சொல்லி இதெல்லாம் தான் தெய்வீக குணங்கள் அப்படின்னு சொல்லுது. என்ன அப்படின்னா, பிறரை ஹிம்சிக்காமல் இருப்பது, கோபப்படாமல் இருப்பது, கோல் சொல்லாமல் இருப்பது, தியானத்திற்கான மனம், சாந்தி, சபலமின்மை, கருணை, இது எல்லாம் தெய்வீக குணங்கள் அப்படின்னு வரையறுத்து சொல்றது பகவத்கீதை. ஆக எல்லா மதங்களும் இதையே வலியுறுத்துகின்றன. அடுத்த அதிகாரம் பயனில சொல்லாமை. பயன் இல்லாதவற்றை ஏன் பேசக்கூடாது பேசக்கூடாது பேசக்கூடாதுங்கிறீங்களே, அப்படி பேசினா என்ன ஆகும்? அதுக்கு வள்ளுவர் என்ன பதில் சொல்றாரு தெரியுமா? சீர்மை சிறப்புடு நீங்கும் பயனில நீர்மை உடையார் சொல்லேன். நீங்க உங்களுக்கு பேரு புகழ் எல்லாம் சேர்த்து வச்சிருப்பீங்க, பயன் இல்லாதவற்றை பேசுனீங்கன்னா அத்தருணத்திலேயே உங்க புகழ் பெயர் எல்லாமே உங்களை விட்டு போயிடும், நீங்கிரும். அதனால பயன் இல்லாதவற்றை பேசாதீங்க. அதை விட இன்னும் கடுமையா சாடுறாரு. பயனில் சொல் பாராட்டுவானே மகன் எனல் மக்கட் பதடி எனல் அப்படிங்கிறாரு. அதாவது பயன் இல்லாதவற்றை பேசணும்ன மனுஷனே சொல்லாதீங்க, மக்கள்ல அவன் பதர். பதர்னா நெற்பதர்னா என்ன அப்படின்னா உள்ளீடற்ற நெல்மணி. அதாவது கதிர் வந்து முற்றி இருக்கிறது வந்து தலை சாய்ந்து குனிந்து இருக்கும், உள்ள ஒண்ணுமே இல்லைன்னா அது நிமிர்ந்து நிற்கும். அந்த நெற்பதர்னால விதை நெல்லாம் பயன்படுத்த முடியாது, உணவுக்கும் பயன்படுத்த முடியாது. அதனால பயனே கிடையாது. அந்த மாதிரிதான் மனுஷங்கள்ல அவன் வந்து அறிந்து களையப்பட வேண்டியவன், மனிதர்களுள் அவன் பதறாவான், பயன் இல்லாதவற்றை பேசுபவன் அப்படின்னு சொல்லிட்டு கடுமையாக சாடுகிறார் வள்ளுவர். இறுதியில சொல்றாரு, இங்க இப்படித்தான் இருக்கணும். சொல்லுக சொல்லிற் பயனுடைய சொல்லற்க சொல்லிற் பயனிலா சொல்.
நீங்க வந்து பயனுடைய சொல்ல மட்டும்தான் பேசணும். இந்த பயன்னா என்ன? அறம் பொருள் இன்பம். நம்ம பேசுற சொல்லினால நமக்கோ பிறருக்கோ அறம் பொருள் இன்பம் ஏதாவது விளையக்கூடியதா இருந்ததுன்னா பேசணும், இல்லைன்னா பேசக்கூடாது. அவர் வந்து ஒரு வாக்கியம் ஒரு சொற்றொடர் அப்படிலாம் சொல்லல. ஒத்த சொல், ஒரு சொல் உங்க வாயிலிருந்து வரக்கூடியது ஒரு சொல்லாக இருந்தாலும் அந்த சொல்ல கூட நம்ம வடிகட்டி பார்த்து நல்லதா கெட்டதா பயனை விளைவிக்குமா விளைவிக்காதான்னு சிந்தித்து சொல்லணும் அப்படின்னு சொல்றாரு வள்ளுவர். இது வரைக்கும் நாம என்னெல்லாம் பேசணும், என்ன பேசக்கூடாது, எப்படி இருக்கணும், இதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். அதாவது கடுஞ்சொல், புறம் பேசுதல் இதெல்லாம் பேசக்கூடாது. இனியவை பேச வேண்டும், அவைக்கு அஞ்சக்கூடாது, நாவ அடக்கம் வேண்டும், பயனில்லாதவற்றை பேசக்கூடாது அப்படின்னு பார்த்திருக்கோம். கண்ணுக்கு மூடி இருக்கு, வாய்க்கும் மூடி இருக்கு, காதுகளுக்கு மூடி கிடையாது. அதாவது காதுகள் வழியா நம்ம நிறைய சொற்பொழிவுகள், நிறைய நல்ல விஷயங்களை கேட்கணுன்றதுக்காகவே இந்த மாதிரி படைக்கப்பட்டிருக்கோம். இப்ப வாய் நிறைய பேசினா வலிக்கும், கண்ணும் அந்த மாதிரி வலிக்கும், காது வந்து வலிக்காது. ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா, அதாவது சராசரியா ஒரு நிமிடத்துக்கு வாயினால நம்ம 250 சொற்கள் பேசலாம். ஆனா காது மூலமா சராசரியா ஒரு நிமிடத்துக்கு 800 சொற்களை வரைக்கும் நம்மளால கேட்க முடியும். அதனால அதிகம் அதிகம் கேட்க முயற்சி செய்வோம். நல்ல சொற்பொழிவுகளை, இனியவைகளை கேட்க முயற்சி செய்வோம். இறுதியாக ஒன்றை கூறி நிறைவு செய்கின்றேன். சிந்தித்து பேசுங்கள், சிந்திப்பதை எல்லாம் பேசிவிடாதீர்கள் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி.